லாஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரியான கியர்ஸை நம்ம நிறையவே பண்ணியிருக்கோம். இந்த கியர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பண்ணலாம்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. ஸோ ஃபிட்ஜெட் ஸ்பின்னருக்கு தேவையானது இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரல் ஹோல்ட் வரும், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் பிளேட்டும் தேவைப்படுது. ஸோ அதை எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம், அதை எப்படி அசம்பிள் பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் சாலிட்வொர்க்ஸ். இந்த சாலிட்வொர்க்ஸில் இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டை நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காம்பனண்ட்டில் நான் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ண கியர்ஸை மாடல் பண்ணி அதை நான் இதில் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கியரை நம்ம இப்படி அசம்பிள் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு மோர் பிளேட் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் ஃபிட்டில் கொடுத்துக்கலாம். இதுதான் அந்த காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டு நம்ம ப்ரெஸ் ஃபிட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது ஹோலை ஸ்மாலர் டயாமீட்டர் இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம காம்போனண்ட்டு சாலிட்வொர்க்ஸில் டிசைன் பண்ணதுக்கப்புறமா அந்த காம்போனண்ட்ஸை நம்ம STL ஃபைலை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை Cura ஃபைலில் அப்லோட் பண்ணணும். இந்த Cura ஃபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம Cura சாஃப்ட்வேரில் நம்மளுடைய செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா பிரிண்டரோட ஃபைல் G-கோட் ஃபைலை நம்ம மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். G-கோட் ஸ்டோர் பண்ண அந்த மெமரி கார்டை மெஷினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பிரிண்டரோட பெட்டை நம்ம லெவல் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி காம்பனண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் பிரிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 காம்பனண்ட்டையும் எடுத்துகிட்டு இந்த 4 கியர்ஸோடு அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஸோ ஆஸ் பர் டிசைன் நம்ம என்ன இப்போ டிசைன் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரியே இதை அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த டாப் பிளேட்டை அது மேலே அதுக்கு மேலே ப்ரெஸ் ஃபிட்டில் அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இதை வச்சு நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், இது ப்ராப்பராக அசம்பிள் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வெளியும் வராது. இப்போ பிரிண்ட் பண்ண காம்போனண்ட் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காம்போனண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.